வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தலை நடத்துவதற்கு மக்களிடம் ஓட்டிற்கு பணம் கொடுத்தது அனைத்தும் பிரபல தொழிலதிபர் லார்ட்ரி மார்டின் அவர்களது 2000 கோடி தான் என்பதை தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனது மாமனாரிடம் இருந்துதான் திமுக நிதியாக பெற்று இந்த தேர்தலை நடத்தியது என்றும், பொதுமக்களுக்கு 2000 முதல் 10,000 வரை தொகுதிகளுக்கு ஏற்ப பணங்களை விநியோகம் செய்து தேர்தலில் வெற்றியடைந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களாட்சி நடைபெறாமல் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுவது உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது என்றும், லஞ்சமாகத்தான் எனது மாமனாரிடம் ஸ்டாலின் அவர்கள் 2000 கோடி பெற்றார் என்றும், அதற்கான ஆவணங்கள் என்னிடம் இருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதனால் திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் உடையுமா? இதை பற்றி திருமாவளவன் கூறுவது அவரது தனிப்பட்ட கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அவரை நாங்கள் கட்சியிலிருந்து விலக்க முடியாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இதனால் விடுதலை சிறுத்தைகளுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும், மறுபக்கம் தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது 13 கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் 2000 கோடி பிரபல தொழிலதிபர் லார்ட்ரி மார்டின் அவர்களிடம் லஞ்சமாக பெற்றது உண்மை என்றால், தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதோடு ஸ்டாலினையும் கைது செய்யலாம் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 2000 கோடி என்றால் லார்ட்ரி மார்டின் அவர்கள் எவ்வளவு கோடிகளை மறைமுகமாக சேமித்து வைத்திருப்பார்? திமுகவை மிரட்டும் அளவிற்கு அவரிடம் பணம் எப்படி வந்தது என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருப்பதாகவும், இதனால் திமுகவின் ஆட்சியை கலைக்கப்பட்டால் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சி அவரது மகன், தந்தை போலவே மகன் என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை விரைவில் நடத்தப்படும் என்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதில் எனது மாமனாரும் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் அனைவரும் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருப்பதுதான் தற்பொழுது உண்மையே பேசியிருக்கிறாரா, விஜய்க்கு இவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்களது ரசிகர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை உண்மையாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை கண்டில் கொள்ளுங்கள்.